நீங்க கேட்டீங்களா அவங்க சொன்னதெல்லாம்? அதெல்லாம் கேட்டேன் மேடம். ஆனால் சில விஷயங்கள் போய் நிறைய பேசுகிறாங்க. குடி பழக்கம் இருக்கா? எனக்கு அதிகமாக கிடையாது மேடம், ரேர் தான். அந்த 3 மாதம் பாருங்க, போய் சொல்லக்கூடாது. இல்லை சார் மேடம், 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து எல்லாத்தையும் விட்டு மேடம். 3 மாசத்தை பத்தி நான் கேட்கல. சரி மேடம். கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு அந்த குடி பழக்கம் இருந்துருச்சு, அது நல்லா குடிப்பீங்க, குடிச்சு உங்க வைஃபை நல்லா டார்ச்சர் பண்ணுவீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். அதே ஊரில் கூட வந்து கேளுங்க, மாவில் கூட நான் இந்த இருந்த ஊரில் இது வரைக்கும் இருக்க இடம் தெரியாம இது வரைக்கும் தான் தினமும் குடிப்பாரு. கேட்டா பசங்க பண்ணுவீங்களா? அப்பெல்லாம் ஒரு சந்தேகம் இல்லை மேடம். பாசம் அதிகமாக வச்சனால தான் பிரச்சனையே இப்போ எனக்கு. எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு சுரேஷ்? அவங்க அம்மாவிட்ட போயிருந்தனால தான் சந்தேகமாக அதிகமாச்சு. எதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க? அவங்க அம்மா வீட்டில் வந்து என்னை வந்து அங்கேயே வந்து இரு சொன்னாங்க மேடம். நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க? நான் ஏற்கனவே மெட்ராஸ் வண்டியை ஓட்டியிருந்தேன் மேடம். சரிங்க, ஆனா 10 நாள் வேலைக்கு போவீங்களா? மேடம் நம்மளது வந்து ஓகே ஓகே மேடம். நான் ஓட்டுறது வந்து கம்மி ஏசி டெலிவரி. அது வந்து மாதத்தில் 3 மாதம் ஒர்க்கு, மீதி டைமில் லீவு தான். அதுக்கப்புறம் டெம்பரரி வேறு வேலை ஐடி டியூட்டினா வாரம் போகிறது தான். வாரம் 3000 4000 கொடுத்தேன் மேடம். நான் காசு கொடுக்கலாம் பரவாயில்லையா? இப்போ ஏசி டெலிவரி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் ஒரே மாதம் தான் வேலை செஞ்சார். அங்கே 1 மாதம் வேலை செஞ்சா அது ஒரு மெயில் 1 மாதம் மேடம், 3 மாதம் ஒரே மாதம் தான் 90 நாள் மேடம். அந்த சீசன் மட்டும் தான். அந்த 90 நாள் கூட இல்லைங்க மேடம், ஒரு 40 நாள் வேலை செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. 40 நாளோ தினமும் வந்து போவார் மேடம் வீட்டுக்கு. வந்து போகிறதுல இப்போ என்ன மேடம் இருக்குது? வாரத்தை ஒரு நாள் சனிக்கிழமை தான் மேடம் வரும். நான் பக்கம் வந்தா பரவாயில்ல, பஸ் பேருக்கு 200 ரூபா ஆகும். அந்த 200 ரூபா வச்சு நம்ம குடும்ப செலவு பார்க்கலாம்ல. தினமும் வந்து நான் எங்க இருந்துட்டேன், அம்மா வீட்டுல இருக்கேன். நானு அம்மா வீட்டுல அண்ணா இருக்கான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சந்தேகத்தால அவங்க டெய்லி வருவாங்க. இல்லை மேடம், எனக்கு வந்து அவங்க சொல்ற ஒரு விஷயம், நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெய்லி 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம். நான் வாங்குறது வாரத்து ஒரு நாள் தான் மேடம் சேலரி வாங்க முடியும். வாரம் வாரம் தான் வாங்க முடியும். சனிக்கிழமை தருவோம் சேலரி. அந்த காசு எடுத்துட்டு வந்த உடனே இவங்க வாங்கிக்குவாங்க. பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டா என் பஸ் பேருக்கு 100-50 அவங்க கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் நீங்களே சொல்லுங்க? பஸ் பேர் கொடுப்பேன் மேடம், அவர் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குடும்பத்துக்கு வச்சு பஸ் இன்னொரு மேடம், ஒரு வீட்டுக்கார வரானா ஒண்ணு தண்ணி மூடி கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்தவன பஸ் வாங்கி ஏல காசு இருக்குது எடுத்துங்க 50 ரூபாய் போவாங்க. இத உண்மையான கதை மேடம். இன்னி வரைக்கும் படுக்கிறதுக்காகவே பொண்டாட்டி கட்டினார் மேடம். நான் போனா சொல்வாச்சு, படுக்கிறதுக்காகவே பொண்டாட்டி கட்டினா என்ன போய் சொல்லாதீங்க. நீங்க சொல்லாதீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? சிரிக்கல மேடம், போய் சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. என்ன தெரியும் உனக்கு? நான் இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்து காரணமே நீதான். நான் தெரிஞ்சுக்கோ.